அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்பர் கன்வர்ஷனில் ஒரு ஹெக்ஸாடெசிமல் கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 1AF. ஸோ இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதை நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்டலாம் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் தான் நம்ம ஈஸியான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு பைனரியாக நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ எப்படி மாற்றலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் பைனரியை மாற்றிடுங்க. ஸோ கொடுத்துருக்க ஹெக்ஸாடெசிமலை ஃபஸ்ட்டு பைனரியை கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ பைனரிக்கு வந்துட்டோம்னா எந்த நம்பராகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பைனரி நம்பரை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ பைனரி நம்பர்லேருந்து டெசிமலாகவும் மாற்றிக்கலாம், ஆக்டலாகவும் மாற்றிக்கலாம், ஹெக்ஸாடெசிமலாகவும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு பைனரி நம்பர் இருக்குன்னா அது நீங்கள் எந்த நம்பராக வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால் பைனரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. எப்படி பைனரி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக அந்த டிஜிட் எழுதிக்கோங்க. 1AF. ஸோ 1ன்றது 1 தான். ஏன்றது ஆக்சுவலாக 10. ஏன்றது ஆக்சுவலாக என்ன? 10. எஃப்ன்றது 15. எஃப்ன்றது என்ன? 15 ஹெக்ஸாடெசிமலில். அப்போது இந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் தனித்தனியாக பைனரியில் 4 பிட்டு எழுத போகிறீங்க. ஸோ ஏன் 4 பிட்டில் எழுத போகிறோம்? ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் 0 to 15 தான் நமக்கு வரப்போகுது. 0 to 15 நம்பர்ஸ், 0 to F4 வரப்போகுது. அப்போ 0 to F4 இருக்கக்கூடிய நம்பரை, அந்த டிஜிட்ஸை, அந்த பைனரி நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை 0 to F இருக்க நம்பர்ஸை நம்ம பைனரி எழுதணும்னா மினிமம் பைனரியில் 4 பிட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதான் அவங்க சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், 0 to F4 அதாவது 0 to 15 வரையும். இது நம்ம பைனரியில் எழுதணும் அப்படின்னா நமக்கு மினிமம் 4 பிட்ஸ் தேவைப்படுது. பாருங்கள், 4 பிட்ஸ் வச்சு எழுதியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கொடுத்துருக்க ஹெக்ஸாடெசிமல் இருக்கக்கூடிய தனித்தனியாக 1ன்றது ஒரு டிஜிட், ஏன்றது ஒரு டிஜிட்டு, எஃப்ன்றது ஒரு டிஜிட், தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 பிட்டில் பைனரி எழுத போகிறோம். அப்போ 1க்கான பைனரி என்ன? 1க்கான பைனரி 0001. பாருங்கள், இதுவே ஏனா 10. அப்போ 10க்கான பைனரி என்ன? 1010. அதுக்கப்புறம் எஃப்ன்றது என்ன? 1111. எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருங்க. 0001 1010 1111. இதுதான் இதனுடைய பைனரி 2 பண்ணும் பைனரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன்? பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நம்ம திரும்ப ஈஸியாக ஆக்டலாக மாற்றிடலாம். அப்போ கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை 3 பிட்ஸாக ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படியே பிரிக்கணும். ஸோ பிரித்து அந்த பிரித்த 3 பிட்ஸுக்கு அதனுடைய டெசிமல் எழுதிட்டோம்னா நமக்கு ஆக்டல் கிடச்சிட போகுது. பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிடுவோம் 0001101011111. அப்போ 3 பிட்ஸாக பிரிங்க. ஏன் 3 பிட்ஸாக பிரிக்கணும்? ஏன்னா நான் ஆக்டலாக மாற்றுறதுனால 3 பிட்ஸை தான் நம்ம பிரிச்சாகணும். ஸோ நம்ம ஏன்னா 0 to 7 வரையும் தான் இருக்க போகுது ஆக்டலில். அதனால் 3 பிட்ஸை நம்ம 3 பிட்ஸ் தான் நம்ம பிரிக்கணும். ஏன்னா பைனரியில் நம்ம 3 பிட்ஸே போதும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. அப்போது 3. ஸோ இப்படி கோடு போட்டுக்கிறேன். அடுத்த 3 பிட்ஸ், திருப்பி அடுத்த 3 பிட்ஸ். ஸோ எனிவே இது 0 தான். ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது, நீங்கள் விட்டாலும் விட்டுடலாம். ஸோ எனிவே இது 0 தான் வரப்போகுது. இப்போது இந்த 3 பிட்ஸுக்கான ஈக்குவலன்ட் டெசிமல் எழுத போகிறோம் 3 பிட்ஸில். அப்போது 000 தான். 110 என்ன? 6. 101ன்றது 5. 111 7. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 657. இது ஆக்டல் நம்பர். ஸோ அப்போ எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு பைனரி கொண்டு வந்துடுங்க. பைனரிலேருந்து மற்ற நம்பர் ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்பர் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? ஸோ டோட்டலாக 4 டைப் ஆஃப் நம்பர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டெசிமல், ரெண்டாவது பைனரி, மூணாவது ஆக்டல், நாலாவது ஹெக்ஸாடெசிமல். ஓகே. இப்போ டெசிமலினுடைய பேஸ் வந்து 10, பைனரியுடைய பேஸ் 2, இதுக்கு 8, இதுக்கு 16 பேஸ். இப்போ நீங்கள் டெசிமல் டு பைனரி வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைனரினா 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டெசிமல் டு பைனரினா 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு பைனரி கிடச்சிரும். பைனரி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆக்டலுக்கும் மாற்றிக்கலாம், ஹெக்ஸாடெசிமலுக்கும் நம்ம மாற்றிக்கலாம். இதுவே ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பைனரிக்கு கொண்டு போயிடுங்க. பைனரிலேருந்து ஈஸியாக நம்ம ஆக்டலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுவே ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா திரும்ப பைனரி கொண்டு போயிடுங்க. ஈஸியாக நம்ம மற்ற நம்பர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைனரிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு பைனரி கொண்டு வந்துடுங்க.
ஸோ ஈஸியாக நம்ம மற்ற நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் எனக்கு நம்பர் கன்வர்ஷன். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் இப்போது உங்களுக்கு மற்ற நம்பருக்கு மாற்ற தெரியணும். ஸோ நம்பர் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், மெமரியில் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து அந்த பைனரியை மறந்துடாதீங்க, பைனரி ஹெக்ஸாடெசிமல் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.